அஸ்ஸலாமு அலைக்கும். இரண்டாம் கலிமா. நான் கலிமா ஷஹாதா சாட்சி கூறுவது பொருள். நிச்சயமாக இரண்டாம் கலிமா ஷஹாதத் சாட்சி கூறுவது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பொருள். நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன். வணக்கத்திற்குரிய அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹு பொருள். அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு பொருள். இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதராக இருக்கின்றார்கள். மூன்றாம் கலிமா தம்ஜீத் மகத். அல்லாஹ் எத்தகையவன்? அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇ. அல்லாஹ் எத்தகையவன்? குல்லு வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் பொருள். நபியே கூறுகிறார், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன். சொர்க்கத்தின் சாவி எது? சொர்க்கத்தின் சாவி எது? மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலாத்து பொருள். சொர்க்கத்தின் சாவி தொழுகையாகும். மலக்குமார்களை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான்? மலக்குகளை அல்லாஹ் ஒளியால் படைத்தான். முக்கியமான மலக்குகள் எத்தனை பேர்? முக்கியமான மலக்குகள் 10 பேர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி யாது? அவர்கள் மலை, இடி, மின்னல், காற்று ஆகியவற்றுக்கு பொறுப்பாளர். சாப்பிடும் போது இடையிடையே ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹ். சாப்பிடும் போது இடையிடையே ஓதும் துஆ. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்கல் குஷ்ரு வலக்கஷ் ஷுக்ரு வரக்கல் குஷ்ரு வலக்கஷ் ஷுக்ரு வரக்கஷ் குஷ்ரு பொருள். அல்லாஹ்வே ஒன் எல்லா புகழும் நன்றியும் உனக்கே. குடிப்பானங்கள் அருந்தும் முன் ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹ் பொருள். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அருந்துகிறேன். கொட்டாவி விடும் போது ஓதும் துஆ. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பொருள். விரட்டப்பட்ட ஷைத்தான்கள் தீமை விட்டு அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேடுகிறேன். சாப்பிடுதல் குடித்தல் ஒழுக்கங்கள் தெரியுமா? முதல் 3 இது சொல்லு. 14 ஒழுக்கம். அந்த 14 ஒழுக்கத்தில் முதல் 3 சொல்லுங்க. 1. சாப்பிட முன் இரு கைகளை கழுவி வாய் கொப்பளித்து கொள்ள வேண்டும். 2. சுப்பா விரிப்பை தரையில் விரித்து உணவை வைக்க வேண்டும். 3. பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லாஹ் என் துஆவை ஓதி வலது கையால் சாப்பிட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.